ஸோ வெல்கம் பேக் டு வீடியோ சொல்ல பார்க்க போகிறேன்னா என்ன பார்க்க போகிறோம் சியான் 62 டீசர் தான் பார்க்க போகிறோம். ஓகே, மைக் வேலை செய்யுதுன்னு பார்த்தேன், அதான் செக் பண்ண மாதிரி தான். ஓகே, படம் பேர் வந்து போஸ்டர் பார்த்துட்டேன், வீர தீர சூரன் படமையா மேலேயே தான் இருக்குது. ஓகே, ஸோ அதான் வீர தீர சூரன் படம் பேர். லிட்ரலி வந்து என்ன மாசாக இருந்துச்சுன்னா, போஸ்டர் நல்லா இருந்துச்சு, சியான் செம்மையாக இருந்தார், பாடி பயங்கரமாக இருக்குது, அந்த கீழே ரிஃப்ளெக்ஷனில் வந்து ஒரு அந்த அவருக்கு பின்னாடி அந்த காளியம்மா திருவிழா இது செட்டப் இருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி பயங்கரமாக இருந்தது. வந்து வீர தீர சூரன் பாகம் 2ன்னு போட்டிருந்தாங்க. அங்கே தான் எனக்கு மண்டை என்ன, நம்ம தான் எதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமா, இல்லை ஏதாவது பழைய படத்தோட ஏதாச்சும் ஒரு சீக்வல் மாதிரியா, என்ன கதை, என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் போய் பார்த்தா ட்விட்டர் திறந்து பார்க்குறேன், பார்ட் 2 ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் பார்ட் 1 வந்து ஒரு ப்ரீக்வலா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் டைட்டில் டீசர் பார்த்தா விளங்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். நம்ம இதுலேயே பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்கிறது, அனௌன்ஸ்மெண்ட் அப்பயே பயங்கரமாக தான் இருந்துச்சு, அதனால் இதுக்கு செம்ம வெயிட்டிங். ஸோ வாங்க பார்த்துருவோம். ஓகே, ஸோ 3, 2, 1 சாப்டர் 2. சாப்டர் 1 அது மளிகை கடை. அந்த கூட்டோடு கிட்ட என்னதான் நடந்துச்சு இன்னைக்கு வரைக்கும்? போலீஸ் நடமாட்டமா இருக்கு. அந்த பக்கம் போகாதீங்க, முனி நடமாட்டம் இருக்குன்னு சொன்னா எவன் கேட்குறான்? ஒரு 50 பேருக்கு உடம்பு ஃபுல்லாடி பேச்சு முச்சலன்னு சொல்றாங்க. முனியா? அடா அதான் நானும் சொல்கிறேன், முனி இல்லாமல் இப்போ மனுஷனா? இந்த கடை தானா? ஆமாங்க. என் மகன் சவாரி போயிட்டு வந்த உடனே கிளம்புனையா. எப்பா உருட்டு விழுந்த காய்ச்சல போடு. எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம்டா. டேய் என்ன போடா. ஜிவி மியூசிக் அண்ணா தெரிஞ்சிருச்சு ப்ரோ. அவன் சரியாட்டா போட்டிருப்பான், எதுக்கு நிற்கிற? கணக்குல எழுதிக்கப்பா. தெரியலண்ணே, என்ன திரும்பியா தான் நிற்கிறான். சுற்றி வேற எவனா இருக்கானா? என்ன செட்டப்னு தெரியல, என்னத்தை பண்ண போறாரு தெரியல. அவசரப்படாதடா, ஆள் போட்டோம். இது என்னன்னு தெரியுதா? நல்லா புரியுதுடா. ஆனால் அவன் என்ன சொன்னான்னு தெரியுது? காதுக்கு நெத்தி போட்டுக்கு 2 இன்ச்சு தான் கேட்பண்ணா. இப்பதான் பாக்குறேன் அந்த காதை. உயிர் பிச்சை போடுறானா? இன்னைக்கு அவன் உயிரை நான் எடுக்கிறேன். டேய் என்னடா? அண்ணே அவனை மாதிரி தானே? இல்லைண்ணே, பயந்துட்டான் உங்களுக்கு, சுத்தமாக மூஞ்ச காட்ட மாட்டான். டேய் சொம்ப, ஓ இப்போ தெரியுதா? அவனே தானே, அவனே தான்டா. டேய் வாடா வாங்கடா. நினைச்சேன் வேற மாதிரி இருக்கு. இன்னொரு காது போச்சா? காதுக்கு நெத்தி போட்டுக்கோ. இல்லைன்னா ரெட்டிச்சுதான் டேய். 52 ரூபா வேற. சோப்பு கேட்டல, ஊர்வசி 10 ரூபா, 62 வேற. வேற லெவல்.
செம்ம ராவா, செம்ம ரூட்டட்டாக, செம்ம ரியலாக இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த லுக்கு வேறு மாதிரி இருக்குது. அந்த டைட்டில் டீசரில் வேறு மாதிரி லுக் இருந்துச்சு. முடியலாம் இந்த மாதிரி கட்டலை, இது இந்த மாதிரி கட்டாக இருக்குது. லைக் உண்மையிலே படத்தில் எந்த லுக்குன்னு எனக்கு தெரியல. இது எனக்கு இதுக்குன்னே ஷூட் பண்ணாங்களா, டைட்டில் டீசருக்குனே ஷூட் பண்ணாங்களா அப்படின்றதும் தெரியல. படம் சீனா டைட்டில் டீசர் ஷூட் பண்ணதா அப்படின்னு தெரியல. எனக்கு என்னமோ இதுக்குன்னே ஷூட் பண்ண மாதிரி தான் இருக்குது. படத்தில் என் சீன் இருக்குமான்னு எனக்கு கரெக்டாக தெரியலை. ஆனால் இது பயங்கரமாக செம்மையாக இருக்குது. யார் இது, ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க செம்ம எப்படி சொல்கிறது, செம்ம பம்பிங்காக இருக்குது, பயங்கர பம்பிங்காக இருக்குது. கண்ணாடியில் கையடிச்சிட்டேன், ஓகே விடுங்க. என்னாச்சு அதான் செம்மையாக இருக்காது, செம்மையாக இருக்காது, பயங்கரமாக இருக்குது. இருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் லுக்கில் இதே லுக்காக இருந்துச்சு. எனக்கு அதையும் பார்த்துருவோம், ஒரு வாட்டி செக் பண்ணிட்டா தெரிஞ்சிடும். பார்ப்போம். ஓகே, போஸ்டரில் ஆமாம் இந்த லுக்கு தான். ஓகே 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 ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டு விட்ட அந்த டீசரில் வந்து இந்த லுக்கு கிடையாது. அதில் வந்து சாப்டர் 1 வந்து என்ன வந்துச்சு ஞாபகம் இல்லை, இருங்க அது ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஏன்னா செம்ம இதுவாக இருக்குல்ல, பயங்கர டீட்டெயில்டாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு பயங்கர டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதில் சாப்டர் 1 வந்துச்சு, நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் என்ன வந்துச்சு அப்படின்றது ஞாபகம் இல்லை. எதுக்கு ஒரு வாட்டி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்டிங்லேயே வந்துடும். போலீஸ் ஸ்டேஷன் ஓகே. ஆனால் இதில் வந்து வேறு லுக்கு இருக்கும். ஆனால் இந்த லுக்கு செம்மையாக இருக்கும். இது பயங்கரமான லுக்கு, இது செம்ம லுக்கு. இது ஒரு விண்டேஜ் அருள் மஜா அந்த மாதிரி ஒரு வைப்பு கொடுத்துச்சு. இது டோட்டலி புதுசாக ஒன்று கொடுக்குது. இது வந்து டோட்டலி புதுசாக கடனம் கொண்டான் ஞாபகப்படுத்த அந்த முடி. பட் அந்த ஜாடை வந்து சத்தியமாக கிடையாது அந்த கேரக்டரில். செம்ம ரூட்டடாக, செம்ம மாதம், செம்ம ராவாக இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி ரியலி பம்ப்ட் ஃபார் திஸ் மூவி. அண்ட் பிஜிஎம் செம்மையாக இருக்குது. ஜிவி வேறு லெவல் மியூசிக்கு, செம்மையாக இருக்குது. பிஜிஎம் செம்மையாக இருக்குது. ஐ எம் ரியலி வெயிட்டிங் ஃபார் த மூவி. என்னென்னா இது அருண்குமார் டைரக்ஷனில் இப்படி ஒரு படம் வர்றது வந்து எனக்கு செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா அருண்குமார் எல்லாரும் சித்தா டைரக்டர் அப்படின்றது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து படையார பத்மின்னு சில பேருக்கு தெரியும், யார் ஃபாலோ பண்ணாங்களோ தெரியும். சிந்து பாத் ஒரு படம்லாம் வந்துச்சு. ஸோ ஃபைனலி ஹீஸ் கெட்டிங் வாட் இட் டிசர்வ்ஸ் அப்படின்றது எனக்கு செம்மையாக இருக்குது. நல்லா சித்தா அவ்வளோ அழகாக போய் ரீச் ஆனதுனால இந்த ப்ராஜெக்ட்லாம் வருதா, இல்லை சித்தாக்கு முன்னாடி சைன் பண்ணதா எதுவும் எனக்கு தெரில. பட் இப்போ அந்த எஸ்யூ அருண்குமார்ன்ற பேருனால ஒரு இது இருக்குல்ல இந்த படத்து மேலே, ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல இந்த படத்துக்கு மேலே, அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம வெயிட்டிங். சியான் செம்மையாக இருக்காரு. இன்னைக்கு சியான் பர்த்டே. எப்பயுமே யாரோ பர்த்டே அப்படின்னு வரும்போது நான் விஷ் பண்ண மறந்துடுவேன். அதுக்கு தான் வந்திருப்பேன். அவன் பர்த்டே ஒகேஷன் தான் ரிலீஸ் ஆகிருக்கும். தளபதி பர்த்டே கூட நான் தளபதி விஷ் பண்ணியிருக்கேன்னா ஞாபகமே இல்லை. அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே மறந்துடுவேன். அதை இந்த வாட்டி ஞாபகம் வந்துச்சு. அதுக்குள்ளே ஹாப்பி பர்த்டே சார். பயங்கரமான ஒரு நடிகர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன், கண்டிப்பாக எல்லாருக்குமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். ஸோ நீங்களும் பயங்கரமாக செஞ்சிட்ருக்கீங்க. கீப் கோயிங். நாங்களும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்போம் கடைசி வரையும். ஸோ இந்த படம் வீர தீர சூரன் பாகம் 2க்கு செம்ம வெயிட்டிங். ஸோ இந்த வீடியோ அதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.